குறைதீர்ப்பு மொபைல் வாகனம் மூலம் 5100 ஓய்வூதியதாரர்கள் குறைபாடுகளை கண்டறிந்து இருப்பதாக பாதுகாப்பு கணக்கு கட்டுப்படுத்தினர் டி ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள சிடிஏ அலுவலகத்தில் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்படுத்தினர் டி ஜெயசீலன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், பாதுகாப்பு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான டிஜிட்டல் ஓய்வூதிய அமைப்பான ஸ்பார்ஸ் தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்ட மொபைல் வேன் பிரச்சாரம் வெற்றிகரமாக சென்னையில் நிறைவு செய்ததாகவும், குறைதீர்ப்பு மொபைல் வாகனம் மூலம் தமிழகம் முழுவதும் 30 மாவட்டங்களில் பயணித்ததாகவும், அதன் மூலம் 5100 ஓய்வூதியதாரர்கள் குறைபாடுகளை கண்டறிந்து இருப்பதாகவும், அதில் 3000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களுக்கு குறை தீர்க்கப்பட்டதாகவும், மீதி உள்ள விண்ணப்பங்களுக்கு 1 மாத காலத்திற்குள் குறை தீர்க்கப்படும் என தெரிவித்தார். அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக 5 மொபைல் ஸ்பர்ஸ் வேன் பச்சை கொடியாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த 5 மொபைல் ஸ்பர்ஸ் வேன் தமிழகத்தின் பல பகுதிகளை கடந்து இன்று 11வது நாளாக சென்னையை வந்து அடைந்திருக்கிறது. கடந்த 10 தினங்களில் ஒவ்வொரு வேனும் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தூரங்களுக்கு சென்று தமிழகத்தின் 30 மாவட்டங்களிலும் சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் உள்ள பென்ஷனர்களின் குறைகளை கேட்டு அவருடைய குறைகளை அவர்கள் வீட்டிலேயே இருந்த வண்ணம் தீர்த்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 5100 பென்ஷனர்களின் குறைகள் அவர்கள் வீட்டிலேயே சென்று தீர்த்து வைக்கப்பட்டது. இந்த குறைதீர்ப்பு முகாமில் கிட்டத்தட்ட 2000 குறைகள் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அந்த 10% மனுக்கள் இன்றும் 1 மாதத்தில் தீர்க்கப்பட்டுவிடும். இது இந்தியாவிலேயே முதல் முறையாக பென்ஷனர்களின் வீடுகளை சென்று அவருடைய குறைகளை தீர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. தனியார் நிறுவன உரிமையாளரை போல் அந்நிறுவனத்தின் கணக்காளரிடம் வாட்ஸ்அப்பில் பேசி நூதன முறையில் 5.10 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் மேலும் 2 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனம் ஒன்றில் கணக்காளராக பணியாற்றி வருபவர் சுகியா. இவரிடம் வாட்ஸ்அப் மூலம் 5.10 கோடி ரூபாயை மோசடி செய்த கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 2 பேர், கேரளாவைச் சேர்ந்த 5 பேர், கர்நாடகாவைச் சேர்ந்த 2 பேர், ஆந்திராவைச் சேர்ந்த 1 தெலுங்கானாவைச் சேர்ந்த 1 என இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடம் இருந்து 2.48 கோடி ரூபாய் மீட்கப்பட்டது. தொடர்ந்து இதில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்த நிலையில் கோவையைச் சேர்ந்த ரவி, கிருஷ்ணா ராவ், திருச்சியைச் சேர்ந்த குமரேசன் என்பவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் வெளிநாட்டு நபர்களின் தொடர்பு இருப்பதால் அவர்களின் தகவலை சேகரிக்கும் முயற்சியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பூண்டி அருகே சுடுகாட்டு பாதை இல்லாமல் அவதியடைந்து வரும் பொதுமக்கள் பாதை அமைத்து தர கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த மோவூர் கண்டிகை பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் நேற்றிரவு திருவள்ளூரில் இருந்து வீட்டுக்கு சென்றபோது பின்னால் வந்த லாரி மோதி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை தகனம் செய்வதற்காக வயல்வெளியில் தூக்கிச் சென்று பின்னர் தகனம் செய்தனர். மேலும் 50 ஆண்டு காலமாக அப்பகுதிக்கு சுடுகாட்டு பாதை இல்லை என்றும் ஒவ்வொரு இறப்பின் போதும் இதே நிலைமை நீடித்து வருவதாகவும், விரைவில் சுடுகாட்டு பாதை அமைக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். தமிழகத்தில் இருந்து திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கொண்டையம்பட்டி கிராமத்தில் அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு கொண்டையம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் ஒரு பெண் குழந்தைக்கு ஜெயலட்சுமி என்று பெயரிட்டு மகிழ்ந்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு என்றும் தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் எனவும் விமர்சித்து பேசினார். மேலும் திமுக ஆட்சி மன்னராட்சி என்றும் மக்களாட்சி கிடையாது என்றும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்களாட்சி மலர வைக்க வேண்டும் என பேசினார். திமுகவின் வருங்கால தோல்விக்கு கனிமவள கொள்ளை, காவல்துறையினரின் அராஜக போக்குதான் காரணம் என மாநில சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் முகிலன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் கிராமத்தில் புதிதாக 6 புதிய கல்குவாரிகள் அமைப்பதற்காக பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம்
ஆலாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாணியம்பாடி கோட்டாட்சியர் அஜிதா பேகம் மற்றும் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தொல்காப்பியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் விண்ணமங்கலம் மற்றும் காட்டுக்குள்ளை, ரங்காபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்ட நிலையில் இரு பிரிவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் முகிலன், இந்த கருத்து கேட்பு கூட்டமே முறையான சட்ட அடிப்படையில் நடத்தப்படவில்லை என்றும், திமுகவின் வருங்கால தோல்விக்கு கனிம வள கொள்ளை, காவல்துறையினரின் அராஜக போக்குதான் காரணம் என குற்றம் சாட்டி பேசினார். 15 லட்சம் மெட்ரிக் டன் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்யுங்க, டன்னு 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்து எண்ணூர் துறைமுகத்தில், சென்னை காமராஜர் துறைமுகத்தில், திருநெல்வேலியில் இருக்கக்கூடியது, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வஉசி துறைமுகத்தில் இறக்குமதி செய்து கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அரசு இதை செய்தால் அவருடைய பினாமிகள் மூலம் கொள்ளையடிக்க முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக இதை செய்யாமல் இருக்கிறார்கள். எனவே இதை செய்யவில்லை என்றால் வருகின்ற தேர்தலில் திமுக அரசு மிக கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்ளும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டவிரோத கனிம கொள்ளை எதிர்ப்பவர்கள் மீது பிக்கப் வாகனம் ஓட்டி படுகொலை செய்யும் நிகழ்வு தொடர்ந்து நடந்திருக்கிறது. கரூரில் ஜெகநாதன், காவல் கிணறில் மணி, இங்கே புதுக்கோட்டை திருமயத்தில் ஜகுபரலி, சென்னிமலையில் தமிழ்ச்செல்வன் வெட்டப்பட்டது, இப்படி எண்ணற்றோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே இதன் மீதெல்லாம் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக அரசினுடைய வருங்கால தோல்விக்கு மிகப்பெரிய அளவில் கனிம கொள்ளையும் மற்றும் காவல்துறையினுடைய அராஜகம் இருக்க போகுது என்பதை எச்சரிக்கை செய்கிறோம். பட்டறிவும் பகுத்தறிவும் இல்லாத திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு மக்கள் நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாக அதிமுக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான ஜெயக்குமார் கலந்து கொண்டு திமுக ஆட்சிக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், தமிழகம் முழுவதுமே கழிவுநீர் அகற்றம், சாலை வசதி, குடிநீர், சுகாதாரம், குப்பை அகற்றம் போன்ற எந்த அடிப்படை கட்டமைப்புகளும் இல்லை என்றும், குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தில் படுதோல்வி அடைந்திருப்பதாகவும் தெரிவித்தவர், பட்டறிவும் பகுத்தறிவும் இல்லாத முதலமைச்சரின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு மக்கள் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக தெரிவித்தார். பத்திரப்பதிவு, குப்பை வரி, தண்ணீர் வரி என மக்கள் மேல் கடும் சுமையை ஏற்றி வைக்கும் இந்த திமுக ஆட்சியை தமிழக மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என அதிமுக கழக அமைப்பு செயலாளர் சின்னத்துரை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் சின்னத்துரை, மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயசுதர்சனன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக கழக அமைப்பு செயலாளர் சின்னத்துரை, திமுக அரசால் பெண்களுக்கு என அறிவிக்கப்பட்ட மகளிர் உதவித்தொகை திட்டம் குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்திய பிறகுதான் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது என தெரிவித்தார். மேலும் பத்திரப்பதிவு, குப்பை வரி, தண்ணீர் வரி என மக்கள் மேல் கடும் சுமையை ஏற்றி வைக்கும் இந்த திமுக ஆட்சியை தமிழக மக்கள் விரட்டி அடிப்பார்கள் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயணம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றும், 2026ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க மக்கள் முடிவு எடுத்து விட்டதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். அதுல நீங்க திமுக 1000 சொல்லி 1000 கொடுத்தாங்களா? எவ்வளவு, எத்தனை ஆண்டு கழிச்சு கொடுத்தாங்கன்னு கேட்டேன். அதுவும் சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பலமுறை வலியுறுத்தின பிறகுதான் அந்த ரூபாய் போயிடுச்சு. அது முதல்ல அவர் அறிவிச்சு டேட்டு கொடுத்தாரா? மின்சார கட்டணத்தை 2 முறை, மாதம் 2 முறை அளவீடு பண்ணது, 1 முறை சொன்ன பண்ணாரா ஸ்டாலின்? இன்னைக்கு வரியெல்லாம் எப்படி ஆக்கியிருக்காங்க? பத்திரப்பதிவிலிருந்து, குப்பை வரியிலிருந்து, தண்ணி வரியிலிருந்து மக்கள் மேல கடும் மக்கள் சுமை ஏற்றிருக்காங்களே. அவர் என்ன பண்ணார்? ஒண்ணுமே. அவர் சொன்ன 505 வாக்குறுதி நிறைவேற்றலையே. அவங்க இன்னைக்கு நிலைமையே திமுக தமிழ்நாட்டு மக்கள் இருந்து விரட்டி அடிக்கப்படுவாங்க. கட்டாலங்குளத்தில் உள்ள வீரன் அழகுமுத்துக்கோன் உருவ சிலைக்கு மரியாதை செலுத்திய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், அழகுமுத்துக்கோன் வாரிசுகளை அரசு கௌரவப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டாலங்குளத்தில் உள்ள சுதந்திர போராட்ட வீரன் அழகுமுத்துக்கோன் உருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீரன் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபத்திற்கான ஒரு வழி பாதையை இருவழி சாலையாக விரிவுபடுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து சேதமடைந்த நிலையில் இருக்கும் வீரன் அழகுமுத்துக்கோன் அரண்மனையை சீரமைத்து தர வேண்டும் என்றும், அழகுமுத்துக்கோன் வாரிசுதாரர்களை அரசு கௌரவப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். மேலும் மதுரையில் நடைபெற்ற ஆடு மாடுகள் மாநாடு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்
வன்னியரசு எக்ஸ்தல விமர்சனம் குறித்த கேள்விக்கு வயிற்றெரிச்சல் தான் காரணம் என்று சீமான் விமர்சித்துள்ளார். வழிபாட்டு தலத்திற்கு நாங்கள் வருவதற்கு ஒரு வழி பாதை, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து வழிபடுகிற இந்த புண்ணிய தலத்தை வருவதற்கு எவ்வளவு பெரிய இடையூறு இருக்குது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். எம் மக்களினுடைய கோரிக்கை ஒரு வழி பாதையாக இருப்பதை இருவழிச்சாலையாக மாற்றி உடனடியாக அரசு அதை செய்து கொடுக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் எல்லோரும் வருகிறார்கள், பல அமைச்சர்கள் வருகிறார்கள், தலைவர்கள் வருகிறார்கள். ஆனால் ஒருவருக்கு கூட தெரியவில்லையா எவ்வளவு பெரிய இடையூறு இருக்கிறது என்று. கம்பம் நகராட்சி பகுதியில் முறைகேடான முறையில் சாலை அமைக்கப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை பணியை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் உள்ள 32 வார்டுகளில் சுமார் 27 சாலைகள் அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டு சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 32வது வார்டு பகுதியில் சாலை அமைக்கும் பணி முறைகேடாக உள்ளது என கூறி அப்பகுதி மக்கள் சாலை பணியை தடுத்து நிறுத்தி பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை பணியை தடுத்து நிறுத்திய பொதுமக்களுடன் சாலை ஒப்பந்ததாரர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் சாலை அமைப்பதற்கு பொதுமக்கள் அனுமதி அளித்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், பழைய சாலையை அகற்றாமல் புதிய சாலை அமைப்பதால் புதிய சாலையின் உயரம் அதிகரித்து வீடுகள் பள்ளத்திற்குள் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்தினர் கூறுகையில், 27 சாலைகளில் 2 சாலைகளில் மட்டுமே பழைய சாலையை அகற்றிவிட்டு புதிய சாலை அமைப்பதற்கும் மற்ற சாலைகளில் உள்ள மேடு பள்ளங்களை சரி செய்வதற்கு மட்டுமே டெண்டர் விடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். கம்பம் 32வது வார்டு முத்துச்சாமாண்டியல் ஸ்ட்ரீட்ல வந்து தார் ரோடு போறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரோடு வந்து ப்ராப்பரான ரோடு கிடையாது. இது சும்மா அந்த ரோட்டு மேலே கோட்டி விட்டுக்கிட்டு வெறும் தூசியில மட்டும் அப்புறப்படுத்தி விட்டு அந்த மேலே கிளீனா ரோடு போட்டுக்கிட்டாங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்காது. ப்ராப்பரா ரோடு வரணும் தான் ஹைகோர்ட் ஆர்டர் என்ன கேட்டீங்கன்னா, சாக்கடைகள் கட்டிட்டு அதுக்கு மேலதான் ரோடு போடணும், மெட்டல் செம்மண் போட்டு தான் ரோடு போடணும் சொல்லி ரூல்ஸே இருக்கு. ஆனா அவங்க வந்து அவங்களுடைய ஆதாயத்துக்காக வேண்டி, பொதுமக்கள் சேவைக்காக வேண்டி இவங்க ரோடு போடல. இந்த கான்ட்ராக்டரும் சரி நகராட்சியும் சரி அவங்களுடைய லாபத்துக்காக இந்த தார் ரோடை போட்டுக்கிட்டு. இப்போ இதனால என்ன கேட்டீங்கன்னா, கழிவு நீரெல்லாம் வீட்டுக்குள்ள போற நிலைமையில இருந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்து சேவை சாய்க்கிற மாதிரி இல்லை. ப்ராப்பரா சாக்கடைகள் பூரா அதே மாதிரி அல்றதும் கிடையாது. சாக்கடையுடைய தன்மை கீழே போய்கிட்டே இருக்கு. அதனால கழிவு நீர்கள் வீட்டுக்குள்ள போற பரவக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதனால பல நோய்கள் பரவக்கூடிய அபாயமும் இருக்கு. அதிமுகவை பாஜக என்ற அஷ்டசனி பிடித்துள்ளது என காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் பிரபு விமர்சித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அரசு காப்போம் என்ற தலைப்பின் கீழ் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பிரபு கலந்து கொண்டு கூட்டத்தில் பேசும்பொழுது, பாஜகவை பார்த்து பயந்து அதனுடன் கூட்டணி வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அதிமுகவை பாஜக எனும் அஷ்டசனி பிடித்துள்ளது என்றும் விமர்சித்தார். மேலும் பேசிய அவர், இதுபோன்ற துஷ்ட சக்திகளை எதிர்வரும் தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.